purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. அந்த பிக் பாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கார மூமெண்ட் வந்து பிக் பாஸ் வந்து அவங்கவுங்க பேரை சொல்லும் போது எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஒரு நிமிஷம் அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் உங்க பேர்லாம் சொல்லும் போது? எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் தினேஷ் உள்ள இருக்கணுமே அப்படின்ட்டு எந்த வாரம் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நல்லபடி கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டோம். சூப்பர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நாள் கழிச்சு வந்து பையனை வந்து நீங்கள் நிறைய சீரியலில் வந்து பார்த்துருப்பீங்க, பட் வந்து ஒரு ஷோவில் அவராகவே இருக்காரு, நிறைய பேரோட டிஃப்ரெண்ட்டான மனுஷங்களோட உள்ள பழகி ஒரு கேம் விளையாடுறாரு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்து உள்ளே போய் அவரை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன பண்ணீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவருக்கும் பேரண்ட்ஸுகளை பார்த்து அப்படியே ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதில்ல. ரெண்டாவது அவர் அந்த பிக் பாஸில் என்ட்ரி ஆனதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு வாய்ப்பு நிகழ்ச்சி. அம்மாவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அழுதிங்களாம்மா? உள்ள போனோன்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் உள்ளே போகும்போது அழுதேன். இல்லை, ஃபஸ்ட்டு கமல் சார் போகும்போதும் என்ன இங்கே என்ன சென்னையில் இருக்கிறாரு, நம்ம பார்த்துட்டா இருக்கோம், இருந்தாலும் ஃபோன் கூட பேச முடியாது அப்படின்னுட்டு அது ரொம்ப எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப இது இருக்கும். இது தினேஷ்னா ரொம்ப இது. இந்த டைம் இப்போவும் நீங்கள் லைட்டாக மிஸ் பண்ணுறீங்களா? அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, அவர் வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு. அதாவது வந்து பிக் பாஸ் ஷோவே வந்து ஒரு அடுத்த ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்து தினேஷ் அவர்களோட என்ட்ரி தான் வந்து கொண்டு போச்சு. ஸோ வந்து உள்ளே போனவனே அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தது இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுப்பா வயக்கால் இதில் போயிருக்கிறாங்க. அது தினேஷன் இல்லை, யார் போனாலும் அவங்க அப்படிதான் பயிரை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அத்தனை நாள் உள்ளே இருந்து இது பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க புதுசாக வந்து இவங்க வந்து கொஞ்சம் இது பண்ண உடனே அங்கே உள்ளவங்களுக்கு மனநிலை இருக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் அப்படி தான் பார்ப்பாங்க. அதை ஃபேஸ் பண்ணி விளையாடுறது ஆஸ் பேரண்ட்ஸாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து என்னதான் எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்களோட குழந்தைய வந்து ஒருத்தவங்க ஏதாவது சொல்லும் போது லைட்டாக வந்துச்சு, என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் போது அவரையும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் நாங்கள் பார்க்குறோம். நம்ம பிள்ளை தான், யாரை வந்தாலும் ரசிக்கவும் மாட்டோம், இது பண்ணவும் மாட்டோம். எல்லாருமே இதுதான், தினேஷன் இல்லை பையன். அவங்க அதுக்காக நாங்கள் பார்க்குறோம், கண்டஸ்டண்டாக தான் பார்க்குறோம். அதில் அவர் ரெண்டு பேரும் குறை சொல்லுவாங்க, இவன் ரெண்டு பேரும் குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் சகஜம் தாங்க, விளையாட்டு தானே அது. பிக் பாஸ்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் விளையாட்டு தானே. அதனால யார் பேசினாலும் கோவப்படக்கூடாது. அது ஒன்று. நான் நேற்று கூட அதான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். உள்ள என்ன நடந்துச்சு? நீங்க போயிட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணி யார்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க? நான் வந்து எல்லாரும் நல்லா விளையாடுறீங்க, சூப்பராக விளையாடுறீங்க, நல்லா விளையாண்டு ஜெயிச்சுட்டு வாங்க, நல்லா முடிஞ்ச பிறகு சிறுவில்புத்தூருக்கு வாங்க, ஆண்டாள் கோயிலில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணி நல்ல இது பண்ணுறேன், நல்ல விருந்து வைக்கிறேன், பால்கோவா வாங்கி தரேன், அப்படியே குற்றாலத்துக்கு போகலான்னு சொன்னேன். நல்லா சந்தோஷப்பட்டாங்க. நான் என் பையன் மட்டும்னு இல்லை, எல்லாரையுமே ஒரே மாதிரி எடுத்தோம். இவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தேன். என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க? கோவப்படக்கூடாது, சென்சிட்டிவ் ஆகி ஏதாவது வார்த்தையில் விட்டுறக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும், சீனியர்ஸு கிட்ட மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? அவங்க பேசாத இவன் பேசிட்டு போகிறான், அவங்க எவ்வளோலாம் பேசுகிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்க தினேஷ் அவர்கள்? அதே தான், பெரியவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எதாவது பேசணும், சிரிச்ச முகத்தோடு விளையாடணும். என்ன அப்புறம் நம்ம நாமினேஷனில் இருந்தாலும் இல்லாட்டாலும் சின்சியராக விளையாடணும். ஏன்னா இன்னைக்கு நாமினேஷனில் நம்ம இல்லைன்னு நாமினேஷனில் இல்லை அப்படின்னு இதாக விளையாடக்கூடாது. நாட்கள் கம்மியாக இருக்குது, 2 வாரம் 3 வாரம் தானே இருக்குது. அதனால அந்த மாதிரி விளையாடக்கூடாது. நாமினேஷனில் இருந்த மாதிரியே பயந்து விளையாடணும் அப்படின்ட்டு. சூப்பர். அண்ட் வந்து நீங்கள் வந்து எல்லா சீசன் பிக் பாஸும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த சீசனில் தினேஷ் அவர்களோட கேம் வந்து எப்படி இருந்தது? நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் ஃபேனாக சொல்லுங்கள்.
தினேஷும் சூப்பராக விளையாடுறாரு. அதே போல் உள்ளே இருக்கிறவங்களும் நல்லா விளையாடுறாங்க எல்லாருமே. மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது தினேஷ் நல்லா தான் இருக்காரு, ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்காரு. அதில் நல்லா தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அது இது பண்ணி விளையாடுறது தானே பிக் பாஸ். இண்டிவிஜுவாலிட்டி ஒவ்வொருத்தருக்கு இருக்குது, அதை காட்டுறாங்க. பட் அதில் கொஞ்சம் பார்க்கையில் தினேஷ் கொஞ்சம் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணி லேடிஸ் வந்து கொஞ்சம் இது கொண்டு வருவாங்க, ஏதாவது இது கொண்டு வருவாங்க, அதையும் இது பண்ணி விளையாடுறது தான் அங்கே கேம். பொதுவா வந்து இப்போ தினேஷ் அவர்கள் உள்ள பார்க்கும்போது சில நிறைய இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்றாரு, இந்த விஷயம் தப்பு, இந்த விஷயம் சரி, கரெக்டான நிறைய பேர் இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் பொதுவா வந்து அவர் எப்படி கொஞ்சம் நிறைய கோவப்படுவாரா இல்ல வந்து சத்தமா பேசக்கூடியவரா, எப்படிப்பட்ட ஆள்? அவர் ரொம்ப அமைதியான ஆள், கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாரு. அதனால சிலது ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா பட்டோன்னு சொல்லி போடுவார். இப்போ என்னை ஏதாவது ஒன்று சொன்னோன்னா இதை ஏன் இப்படி கேட்குறீங்கிற மாதிரி ஒரு உதாரணம். அதெல்லாம் என்னையும் பார்க்க மாட்டார், அம்மான்னு பார்க்க மாட்டார், எல்லாரையும் அப்படித்தான். ஆனால் நேர்மையாக இருப்பார், பொறுமையான ஆள், அமைதியானவன், ரொம்ப அமைதி, பொறுமையான ஆள். அதே போல் நம்ம இது செய்யணுமா வைக்கணுமான்னு அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். எந்த இதில் நான் இறங்கி செய்வேன், க்ளீன் பண்ணுறதாட்டும் இதாட்டும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் பார்க்க மாட்டார். பிக் பாஸ்லன்னு இல்லை, எங்கேயுமே. ஏன்னா கடந்த சில வாரங்களா வந்து 2-3 வாரங்களா வந்து தினேஷ் அவர்கள் தான் வந்து அந்த கிச்சனை வந்து நீட்டா வச்சுக்கிறாரு, ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க. அர்ச்சனா காமிச்சாங்க, இதெல்லாம் தினேஷ் தான் நல்லா செட் பண்ண காமிச்சாங்க. அதனால அதாவது அங்கே உள்ளவங்கெல்லாம் பொதுவாக இப்போ உள்ள ஜென்ரேஷனு எல்லாம் ஒரு அசால்ட்டாக கேர்லெஸ் இருப்பாங்க. இப்போ வீட்டில் பொம்பளை பிள்ளை என்ன சமைக்கணும், போகணும், அந்த கிச்சன் இது மற்ற இது எல்லாம் வீடு மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா. ஆம்பளை என்ன அவங்க கடமை உணர்வு, டியூட்டிஸு, அவங்களோட இது எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி. ஆனால் தினேஷ் அப்படி இல்லை, எது இருந்தாலும் ஏன் இது இங்கே இருக்குது, ஏன் அது அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஆள். அதனால கொஞ்சம் பாப்பார், ஓரளவுக்கு செய்ய முடியாத, ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வந்துட முடியாது. இப்போ நம்ம அதை சரியாக வைக்கணும்னா நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்க மாட்டார். அவரே இன்னொருத்தங்க சொல்லி அவங்கள வற்புறுத்தி அந்த மாதிரி செய்ய வைக்க மாட்டார், அவர் செஞ்சுடுவார். அண்ட் வந்து இப்போ நீங்க உள்ள அவர் விளையாண்ட கேம்ல வந்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பண்ணது, இன்னொரு விஷயம் வந்து இதுதான் எங்களுக்கு அவர் பண்ணதுல இது மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது ஏதாவது இருந்ததா கேம் பிளேல? கேம் 2 ட்ரிப் கேப்டன் ஆனதுல ரொம்ப கேம் சூப்பராக இருந்தது. அப்புறம் பேசுறதுலேருந்து அவங்க யாராவது ஒன்று ஏதாவது பர்சனல் கொண்டு வர்றாங்க, அப்போ அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு, அதை ஆகக்கூடாதுன்னு நேற்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு கொண்டு வருவாங்க, அது தெரிஞ்சுதான் நம்ம போயிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி விளையாடு, கோவப்படாத, அமைதியாக விளையாடணும், சிரிச்சுட்டு விளையாடணும், எந்த இதுவும் நினைக்காம 3 வாரம் நல்லா விளையாண்டுட்டு அப்படின்னு. உங்களுக்கு எது ரொம்ப அவங்க அடிக்காத கமெண்டா, இவன் அது எத்தனையோ கமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து ஒரு சாதாரண விஷயத்த சொன்னாலும் உடனே அதை பெருசு படுத்திடுவாங்க. சரியா, சாதாரண விஷயத்தோடு சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னாலும் பெருசு படுத்திடுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பண்ணதுலே உள்ள கேம்? நான் இந்த பிக் பாஸ் பார்த்து ரசித்து பார்த்துருந்தா தானே வந்து நான் ஒரு பண்ணது இவர் பண்ணதுன்னு சொல்ல முடியும். என் பையனும் ஒன்னாம் தி அதாவது அமாங் தி கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏதோ விளையாடுறாரு அவ்வளோதான். ஆனால் அது பார்க்க மொத்தத்தில் பார்க்கையில் அங்கே இருக்கிற எல்லா ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டராக இருக்கும்போது இவரும் ஒரு கேரக்டராக இருக்கிறாரு. ஆனால் தினேஷ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக தெரியுறாரு என் பார்வைக்கு. சரியா, கொஞ்ச நாளாவே வந்து விசித்ரா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் எங்கேயுமே வந்து செட்டே ஆக மாட்டேது. அவங்களுக்குள்ளதான் நிறைய வந்து சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க இவரு சொல்ல, இவரு வந்து பதிலுக்கு ஏதாவது சொல்ல, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ உள்ள வந்து விசித்ரா அவர்கள் நீங்க பார்த்து ஏதாவது பேசுனீங்களா, ஏன்னு கேட்டீங்களா? நாங்க அந்த இதே மனசுல வச்சுக்கலப்பா. நம்ம பையனை இவங்க அம்மா இது பண்றாங்க, இது பண்ணாங்க, அதனால இவங்க இப்படின்னு அந்த இதே வச்சுக்கல. போனது அவங்கள தான் பார்த்து நல்லா 2 பேரும் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். நல்லா பேசுறாங்க, செய்றாங்க. ஆனா கேம்காக ஏதாவது பண்ணுவாங்கல்ல, கேம்காக ஏதாவது பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த உள்ள சூழ்நிலையில அந்த கவர் மேட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பேர் இருந்ததுனால தினேஷ் சொல்லிட்டாப்புல, அதுக்கப்புறம் சாரி கேட்டாப்புல, அது ஒரு இது முடிஞ்சு போச்சு.
அவங்க சின்ன சின்னது ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க பெரியவங்க, நம்ம போல்டாகவும் சொல்லவும் முடியாது. அப்புறம் இந்த மாதிரி தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதை ஒரு இது வச்சுக்கிட்டு அவங்களும் இது பண்ணுவாங்க, இவர் இது பண்ணுவார். அதெல்லாம் தினேஷ்க்கும் விசித்ராக்கும் நடக்கிற சண்டை வந்து உங்க பார்வையில எப்படி இருக்கு? அவர் வந்து நான் நேற்று தான் சொல்லிட்டு வந்தேன், அவங்களும் உனக்கு நான் அம்மா மாதிரி, அவங்களும் உனக்கு அம்மா தான், அதனால பார்த்து விளையாடணும், இது பண்ணணும், பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் பையனுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே இதில் அவங்க ஏதாவது பிரச்சனை இது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த மாதிரி பேசுகிறவர் கிடையாது. ஆடியன்ஸு அந்த ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் மேலே எவ்வளோ இது வச்சுருக்காரோ அவ்வளோ இது விசித்ரா அம்மா மேலேயும் வச்சிருக்கிறாரு. அம்மாங்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் அப்படி தானே இருந்தார். என்ன இருந்தார், அந்த சின்ன சின்ன அந்த கவர் மேட்ரு, அந்த இது கேப்டன் ஆன உடனே தான் அந்த கொஞ்சம் அந்த ஜெயில் மேட்ரு அந்த இது வரும்போது தான் கொஞ்சம் அவங்களோ இது காட்டுவாங்கல்லப்பா சீனியரு. ஏன் அவங்க அவளுதான் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படி அவங்க செய்யல. அந்த கவர்ல அந்த இது இருந்ததுனால இல்லைம்மா, அந்த கவர் அவங்க தானே கொடுத்துருப்பாங்க. கவர் என்ன போய் என்ன மாத்திரை கவரு அது போட்டிருப்பாங்க, அதில் எடுத்து இவங்க அர்ஜென்ட்டுக்கு எடுத்து வைப்பாங்க இல்லையா, அது இவர் போய் நோண்டி எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் வந்து ஆரம்பத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நான் எடுத்து வச்சேன் நீ எடுத்து வச்சேன்னு சாரி கேட்டாரு. ஆமா, உடனே சாரியும். ஆனா ஆடியன்ஸ் நினைக்கிற அளவுக்கு அவர் அங்க அம்மா மேல அவ்வளவு இது இல்லை. அம்மாவும் எங்களோட நல்லா பேசுனாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே, அவர் வந்து நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து அவர் ஒரு பரிச்சயமான முகம் தான். ஆனால் அதை தாண்டி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்து எதனால் அவருக்கு இவ்வளோ முக்கியமாக தேவைப்படுது? அதாவது இடையில கொஞ்சம் பிரேக், இந்த கொரோனா பீரியடில் பிரேக் ஆயிடுச்சு. அந்த கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பல இதுகளில். அதே சமயத்தில் இப்போ பிக் பாஸ் ஒரு என்ட்ரி ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பாப்புலராகவும் அறிமுகமாகும், நமக்கும் கொஞ்சம் நமக்கு வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி போயிருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நல்லது. போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி வருவார் எனக்கு தோணும். நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தினேஷ் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம்பா. அது ஒரு 5 வருஷம் ரொம்ப இதாகிட்டாங்க. மீடியா ட்ரை பண்ணுவார் கிடைக்காது, அந்த மாதிரியே ரொம்ப இதாக இருந்தது. இந்த பிக் பாஸ் கிடைச்சது எங்களுக்கு, கப்பு கிடைக்குதோ இல்லையோ, பிக் பாஸ் ஸ்டேஜ் கிடைச்சது எங்கள் பேர் எவ்வளவோ டேமேஜ் ஆயிடுச்சு என்ன. அதனால் அந்த இதை இந்த ஸ்டேஜ் இது பண்ணி விடும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பில் இப்போ வந்து தினேஷ் அவர்கள் ஃபைனல்ஸ் வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்ஸா இல்லை இப்போ இந்த ஒரு கேம் போனாரு, விளையாண்டாரு, வந்தாரு, ஓகே அப்படியா? இல்லை வந்து இல்லை அவர் ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போனாரு, விளையாண்டாரு, வந்தாருங்கிறதெல்லாம் அதையும் மீறி அவர் ஃபைனலில் வரணும், வின் பண்ணணும். வின் பண்ணி வந்தால் தான் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் 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 அதை விரும்புகிறேன். நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், மக்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். அவனுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கப்பு வாங்குற திறமையே இருக்குது. அது கிடைச்சாலும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்த வந்து அவரு இப்போ பார்த்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் லைட்டா கரெக்ட் பண்ணிட்டாருன்னா சூப்பரா வந்து ஃபைனல்ஸ் கண்டிப்பா ஷோர் ஷாட்டா கப் எடுத்துருவாரு. நம்மள வந்து ஒரு சொல்றாங்கன்னா உடனே இதாகிறது, அந்த இதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே. வேற யார் வந்து தினேஷ் அவர்களை தவிர உங்களுக்கு வந்து வீட்டுல பொதுவா யாரை ரொம்ப பிடிக்கும்? நீங்க அந்த வீட்லயா? பிக் பாஸ் வீட்ல பர்టిక్యులரா யாரையும் நாங்க சொல்றது எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர். ஓகே. இல்ல வந்து இவங்க இருக்கிறது வந்து தினேஷ்க்கு வந்து அந்த ஃபைனல்ஸ் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவங்க கொஞ்சம் இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்னா வந்து தினேஷ் அவங்களுக்கு யாரை சொல்வீங்க? அது இருக்கத்தான் செய்யும். இல்ல யாரா இருக்கும், யார் வந்து அவங்க டஃப் ஃபைட் சொல்றாங்கல்ல, நீங்களே சொல்றீங்க. இதுல வந்து இன்னைக்கு ஒருத்தங்க மாறுறாங்க, நாளைக்கு ஒருத்தங்க வர்றாங்க. இன்னைக்கு நட்பா இருக்காங்க, நாளைக்கு எதிரியா இருக்காங்க. அதுல வந்து யாருன்னு சொல்ல முடியறது இல்லை.
நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அவர் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குறா உள்ள? ஃபஸ்ட்டு வந்து மாயா பூர்ணிமா இருந்தாங்கப்பா. இப்போ அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்க. இப்போ விசித்ரா மேடமும் இந்த மாதிரி. மற்ற யாரும் அவ்வளோ யார் டப் கொடுத்தாலும் அவர் விளையாடுவார். விளையாடிடுவார். அவருக்கு அதெல்லாம் அசால்ட். ஆமாம் ஓகே. அண்ட் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நிறைய நம்மளுக்கு பார்க்க வந்து அது ஒரு நல்ல பெரிய வீடு, இவ்வளோ வசதி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அங்கே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம தினசரி பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. ஃபோன் இல்லாமல் இருக்கதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் பிடிச்ச சாப்பாடு நினச்சா சாப்பிட முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தினேஷ்க்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? பொதுவாக சாப்பாடாகட்டும், இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்கும்? அவர் பெரும்பாலும் சாப்பாடு பெருசாக எடுத்துக்க மாட்டார்ப்பா. நல்ல வீட்லேயுமே டீ சாப்பிட்டு ஏதாவது ஒரு நேரம் தான் நல்லா சாப்பிடுவார். மற்றவங்க நல்லா சாப்பிட்றவங்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அங்கே உள்ள. கஷ்டம்னு இல்லை, இந்த பிக் பாஸ் இந்த சீசனில் நல்லா கொடுக்குறாங்களே. போன சீசன்லலாம் அந்த இது பாயிண்ட் வச்சு தானே கொடுத்தாங்க. அதுக்குள்ளே தான் ஜெயிச்சா பாயிண்ட் வச்சு தானே பொருள் எடுக்க முடியும். இந்த சீசனில் அப்படி இல்லை. எல்லாமே நீங்க நல்லா போன சீசன் ஞாபகம் வச்சு சொல்றீங்க. நல்லா கொடுக்குறாங்க. நல்ல சாப்பாட்டு விஷயத்தில் அங்கே எந்த இதுவுமே இல்லை. நல்லா அப்போ ஒரு ஆப்பிள் கூட அவ்வளோ இதாக இருக்கும். பால் பாக்கெட்டு, சுகரு எல்லாமே இப்போ அந்த டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே போய் இவங்க முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால் சிரமம் இல்லை, நல்லா இதாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா, என்ன விஷயங்கள்லாம் தினேஷ் பொதுவாக வந்து அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவருக்கு பிடிக்கும்னு சொல்கிற விஷயம் வந்து நம்ம என்ன இருக்குது, சாப்பாடுன்னா என்வி பிடிக்கும். மற்ற விஷயங்கள்ல அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்குன்னு நினைப்பார். எந்த விஷயத்தையும் ஐடியலோடு செய்யணும்னு நினைப்பார். ஆமாம், நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ண பிடிக்காது அவருக்கு. அடுத்தவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ண பிடிக்காது. அந்த அளவுக்கு அவரும் இருக்கார் கரெக்டாக. மற்ற அவர் ஏஜில் உள்ளவங்களையும் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து குறைச்சி சொல்ல முடியாது. ஆஸ் எ பேரண்ட்டு நாங்கள் பெருமையாக பேசலை, இது எல்லாருக்கும் உள்ளதான். நான் அந்த ஸ்டேஜ் கடந்து வந்தவன் தானே, அந்த காலேஜ் எஜுகேஷனு அதெல்லாம் பார்த்து வந்தவன் தானே. அதனால் சொல்கிறேன் இல்லையா, அவர் இந்த ஏஜில் இப்படி இருக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லை, நேச்சுரலாக இயற்கையாகவே வாழ்கிறார். நல்ல குணம்தான். அண்ட் எந்த அளவு நல்லா சமைப்பார் சமையல் அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. சும்மா அவர் இந்த தனியாக இருக்கார்ல இப்போ சென்னையில், அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும்ல. ஒரு அட்லீஸ்ட் ஆம்லேட் வச்சு போட்டுக்கணுமா இல்லையா? ஆம்லேட் போடுவார், மாவு இருந்தால் தோசை ஊற்றிடுவார். ஆனால் இப்போ அங்கே போய் நல்லா செய்கிறாரு. ஆமாம், நிறைய டைம் வந்து கிச்சன்ல பார்க்க முடியுது. இந்த நேரம் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, இவங்க மூத்தவருக்கு வந்து டீ கேட்பார். 4 மணிக்கு, நைட்டு 11 மணிக்கெல்லாம் டீ கேட்டுருப்பார். அப்போ வந்து நீ போட்டு குடிக்க வேண்டியது தானே, தூங்குறாங்கல்ல, ஏன் தொந்தரவுன்றன்னு கேட்டால், ஏன் அது அவங்க கடமை தானே, செய்யட்டும் அம்மா அப்படிம்பார் அவர். இப்போது எல்லாம் அவர் தான் சமைக்கிறாரு, வீட்டு வேலையெல்லாம் அவர் தான் செய்கிறாரு. அந்த நாடு கல்ச்சரு மாறிட்டாரு, பழகிட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா, நீ தினேஷ் பேச்சலராகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோன்னா வருஷம் முழுவதும் கடையில் ஏற்றின்னுட்டு இருக்க முடியும்? சட்னி எல்லாம் அரைக்க தெரியாதுப்பா. அப்போ அங்கே சட்னி எல்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க. அது மிக்சி கிடையாது, அங்கே அம்மியில் தான் அரைக்கணும். மிக்சி வச்சிருக்காங்க அந்த இதில், அது ஷோக்காக வச்சுருக்காங்க, ஒர்க் பண்ணல. நம்ம இதில் டிவியில் பார்க்கும்போது தெரியுது மிக்சி இருக்குது, ஆனால் இதில் அம்மியில் தான் அரைக்கணும். சட்னி எல்லாமே சட்னி வேறு எதுக்கு அரைச்சோன்னா அம்மியில் தான் அரைக்கிறாங்க. என்ன பரவாயில்ல, நல்லா இருக்கு. அண்ட் வந்து அவர் நீங்க சொன்ன மாதிரி சென்னையில தனியா இருந்து வந்து பழக்கங்களுக்கு அரைக்க தெரியல பாவம், அம்மியில. ஆமா, உள்ள எல்லாம் வந்து இப்ப இருக்கவங்களுக்கு தெரியல. நாங்க எங்க வீட்டுல யூஸ் பண்ணதுனால தினேஷ் நல்லா அரைக்கிறாரு. பரவாயில்ல, தினேஷ் வந்து எல்லாத்துலயுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் வந்து சென்னையில தனியா நிறைய நாள் இருந்திருக்காரு, அவரே பாத்துக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஆஸ் அ பேரண்டா வந்து என்ன இருக்கும்? ஏன் தனியா கஷ்டப்படுறான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுமா? நீங்க என்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க? கண்டிப்பா ஃபீலிங் இருக்கும். என்ன பாவம் ஒத்தையில இருந்து கஷ்டப்படுறானே.
அவருக்கு பிடிச்சது செய்யும்போதெல்லாம் நான் அழுவேன். 2 பேருக்குமே, இப்போ பெரிய பையனுக்கும் சரி இவருக்கும் சரி. அதனால் நாங்கள் இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டோம், செய்கிறதே இல்லை. அவருக்கு பிடிச்சது நாங்கள் செய்கிறதே இல்லை. இப்போ நாங்கள் காலைல அவ்வளோ சாப்பிடோம்னா மத்தியானம் நைட்டு மட்டும்தான். அதனால் ரொம்ப இதெல்லாம் செஞ்சுக்கவே மாட்டோம். இருந்தாலும் பிடிச்சது செய்யும்போது இதாவேன். ஆனால் வரும்போது நல்லா செஞ்சு கொடுப்பேன். நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்வீங்க? தனியா இருக்க இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருந்துக்கோ அந்த மாதிரினா என்ன மாதிரி விஷயம்லாம் அதாவது இது கொஞ்சம் எல்லாம் வந்து கவனமாக நடந்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி ஈஸியாக ஏமாந்துடக்கூடாது. உன் லைஃப்பை நீ வந்து கரெக்டாக கொண்டு போ அப்படிம்பேன். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது சான்ஸ் கேட்டு போய் கிடைக்கலன்னா துவண்டு போகாது, எழுந்து போய் அடுத்த இடம்பார் கேளு, கிடைக்கும் அப்படின்னு ஒரு தைரியம் சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? பிகாஸ் வந்து தினேஷ்க்கு வந்து இந்த ஒரு ஷோ அது வந்து ரொம்ப முக்கியமானது அவரோட லைஃப்ல. அப்போ சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய மக்களுக்கு வந்து அவரோட விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, போல்டாக நிறைய இடத்துல பேசுகிறாரு, நிறைய இடத்துல தட்டி கேட்குறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபினாலேயில் வரத்துக்கு வந்து முழு தகுதி கொண்டவர் அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் உங்களுக்கு வேண்டிக்கிறோம், ஆதரவு கொடுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் இதே பண்ணுங்க, சப்போர்ட் இன்னும் இருக்கிற நாள் மீதி நாளும் கொடுத்து நல்லா நல்ல சப்போர்ட் கொடுங்க. அவர் யாராவது சீரியலில் வந்தாலும் இதுவரை நல்லா சப்போர்ட் பார்த்து பண்ணதுக்கும் நன்றி, என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நாங்கள் அது கண்டிப்பாக எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அதுவும் ஆடியன்ஸு, டிவி, மீடியா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, என் பையன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்பேன். அவர் இந்த பிக் பாஸ் வந்து அவருக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்குப்பா. என்ன அவர் பேர் டேமேஜ் ஆனதுக்கும் இப்போ அவர் போய் நிரூபிக்கிறதுக்கும் பயங்கர சேலஞ்சாக இதாக இருக்குது. மக்கள் வந்து வேறு மாதிரி நினச்சாங்க, இப்போ அவர் உள்ளே போய் அவரோட இதை காமிச்ச உடனே இது வேறு தினேஷ், நம்ம பார்த்த தினேஷ் வேறு இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ வந்து நீங்களும் உள்ள வீட்டில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஸ்பெஷலாக வந்து தினேஷ் நிறைய நாள் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் தான் வந்து இருந்தார். ஸ்மால் பாஸ் தான் நல்லா இருக்கு. ஆமாம், ஏசி பயங்கரமாக வருது. என்ன கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்க முடியல, அவ்வளோ இந்த இது வந்து அவ்வளோ ஏசி வரல. அங்கே பயங்கர கூலிங், ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மால் பாக்ஸ்ன்னு நம்ம இங்கே இதான் நினைக்கிறோம், அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து தினேஷ் இதை பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா இது பண்ணாரு இல்லை இதெல்லாம் பண்றாரு. இந்த அம்மி அரைச்செல்லாம் பார்த்ததே இல்லை, அங்கே அரைக்கிறாரு. என்ன அப்புறம் சட்னி அரைக்கிறாரு, மற்ற க்ளீன் பண்ணுறது எல்லாமே செய்வார். இங்கே அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை, அங்கே ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி. என்ன இப்போ பிக் பாஸ்குள்ளே செய்கிறார், இந்த பாத்திரம் கழுவுறது எல்லாமே செய்யட்டும், தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே கற்றுக்கிடணும், எல்லாமே எங்களுக்கு இப்போ அங்கே ஊரில் ஆள் வந்துடுவாங்க, இங்கேயும் ஆள் இருந்தது நல்லது. இது அவர் அந்த இது செஞ்சதே இல்லை, இப்போ அங்கே நல்லா செய்கிறார். சூப்பராக பண்ணிட்டுருக்காரு தினேஷ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து நாங்களும் வந்து ஷோவில் ஒரு ஃபைனல்ஸ் வரணும், வின் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸில் நாங்கள் முன்ன மாதிரியே வந்து தினேஷ் அவர்களை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நாங்களும் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணுறோம் என்ன நடக்க போகுது அடுத்து பிக் பாஸ்லன்னு. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. நன்றி. ஆமாம், கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதமெல்லாம் உனக்கு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin.